Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Cognizant அப்படிங்கற இந்த ஐடி கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தா வேலை வாய்ப்பு வந்து தனியாவே வந்து பார்த்தா ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனில என்ன மாதிரியான ஜாப் வந்து இருக்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஐடி படிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா இல்ல டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாமா அப்படிங்கற நிறைய क्वेश्चंसலாமே எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பா இத பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா குறைஞ்சது வந்து பார்த்தா 25000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய் salary ரேஞ்சில உங்களுக்கு ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்சூனிட்டி இந்த Cognizant அப்படிங்கற இந்த ஐடி கம்பெனி மூலமா உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதனால நீங்க வேலை தேடக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல ஜாப் சீக்கர் அன்எம்ப்ளாயா இருக்கீங்க, ஆன்லைன்ல வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ வந்து பாருங்க. நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி. உங்களுக்கு இது வந்து சூட் ஆகல அப்படினா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மென்ட் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கற ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அதுல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எவ்ரிடே வந்து பார்த்தா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி, வொர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன்ல எப்படி வந்து மணி வந்து earn பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்ல கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்சர் கீ, ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Cognizant அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். கண்டிப்பா இந்த கம்பெனி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எவ்ரி மந்த்தா இருக்கட்டும் இல்ல ஒரு மாசத்துக்கு 2 இல்ல 3 ஹையரிங் கூட இந்த கம்பெனி வந்து பண்றாங்க. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னையில அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம கர்நாடகால இருக்குது, புனேல இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில மல்டிபிள் லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அவைலபிளா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. Cognizant ஹையரிங் ஃபார் வாய்ஸ் ப்ராசஸ். நீங்க வாய்ஸ் ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்ல ஃப்ரெஷரா இருக்கீங்கனாலும் நீங்க தாராளமா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற சொல்லிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் கிட்டத்தட்ட வந்து ஓபன் பண்ணி வந்து 9 டேஸ்க்கு மேல ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. அதனால இந்த ஜாப் வந்து ஸ்டாஃப் தேவைப்படுற அளவுக்கு வந்து இவங்க நபர்கள் வந்து தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த அப்ளிகேஷனை. அதனால இந்த ஜாப்ல நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நான் வெல்லிங்கா இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு என்ன படிப்பு படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஏ, நீங்க பிஏல வந்து பார்த்தா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிபிஏ, பிஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் படிக்கலாம். அதே மாதிரி பிகாம்ல நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டிகிரி படிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த வாய்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து இதுதான் கேட்குறாங்க. அதை தாண்டி இந்த Cognizant அப்படிங்கிற இந்த கம்பெனியில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை தனியாக வந்து அவங்களுடைய கெரியர் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வந்து எடுக்கணும், எப்படி வந்து வேகன்ட் இருக்குது பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கால் சென்டர் இந்த வாய்ஸ் ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஆர் கண்டென்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு போஸ்டிங் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. வெரிஃபை அண்ட் ரிவ்யூ இன்ஃபர்மேஷன் பெர் பாலிசி அண்ட் கைடன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாலோ ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மென்ஷூர் ரிலேட்டட் கிளைண்ட்ஸ் டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட் யூஸ் மேக் புக்கிங், ரிசர்வேஷனு வித் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் இதெல்லாமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒர்க் வித் கிரேட் அட்டென்ஷன் டு டீடைல்ஸு, கண்டென்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் இன் ஏ ராபிட்லி சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டு, ஒர்க் வித் ஹை ப்ரொஃபைல் டெக் அண்டு ஈவால்விங் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுடைய நேச்சுரல் ஆஃப் ஒர்க்கில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஷிஃப்ட் வந்து பார்த்தோன்னா 24/7, அதாவது நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும், உங்களுக்கு டே ஷிஃப்ட்டும் இருக்கும். அதில் நீங்கள் எதுவும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா போய்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான ரூல் வந்து வாய்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிபிஓ கால் சென்டர் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து கால் சென்டர்லையோ இல்லை வந்து ஒரு டெலிகாலர்லையோ பிபிஓவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு சேலரி ரேஞ்சாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 25,000 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு
அதுக்கு மேலேயுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பெனி ஹச்ஆர் கிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நௌக்கரி அப்படிங்கிற ஜாப் போர்ட்டலில் தான் வந்து இப்போ ஹச்ஆர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை டு லாகின் அப்படிங்கிற கிளிக் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டேரெக்டாக ஹச்ஆர் வந்து ஹையர் பண்ணுறதுனால அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்டோ இன்டர்வியூவோ இருக்காது, டேரெக்டாக வந்து ஹையர் பண்ணுறாங்க. அது வந்து ஹச்ஆர் ஹையரிங் வந்து கொடுத்துருக்காங்க நௌக்கரி அப்படிங்கிற போர்ட்டலில். இது வந்து காக்னிசன்ட் அப்படிங்கிற அவங்களுடைய கெரியர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து இப்போ கரண்ட்டாக ஓப்பனிங் வேகன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 407 வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. கன்சல்டன்ட் வந்து 230. கார்பரேட் ஆஃபீஸில் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 141 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேக்கண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெலிவரி மேனேஜ்மெண்ட்டில் 45 வேகன்சி, டிஜிட்டலில் வந்து 980 ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 313 வேகன்ஸும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் 80, டெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் வந்து 3822 வேக்கண்ட் வந்து அவங்களுடைய கெரியர் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஓகே, இல்லை அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த காக்னிசன் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து 2 இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூரில் இருக்குது. சென்னையில் வந்து 1198 வேக்கண்ட்டும், கோயம்புத்தூரில் வந்து 46 வேக்கண்ட் வந்து இருக்குது. நீங்கள் மேபி வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே, நீங்கள் வந்து அக்கமடேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃபைண்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க, சீனியர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அசோசியேட்டில் ப்ராஜெக்ட் ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சென்னை லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். காக்னிசன்ட் ஹையரிங் மென்டெக்ஸ் டெவலப்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சீனியர் அசோசியேட் ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மேனேஜர் லெவலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கூட ஃபில்டர் பண்ணி தனியாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுக்கும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இதில் வந்து யூஸ்ஃபுல் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காக்னிசன்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க், இந்த வெப்சைட்டோடைய அஃபீஷியல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபைண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாப்புக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.